வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான சத்தான தோசை பார்க்கலாங்க. மிக்ஸ்டு மில்லட் தோசை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதில் நான் 3 வகையான மில்லட் மாவு வச்சு செய்திருந்தேங்க. கம்பு, கேழ்வரகு, சோளம் இந்த 3 ஃப்ளோரும் நம்ம மாவு சேர்த்து கரைச்சி ஆட் பண்ணி புளிக்க வச்சு தான் செய்திருந்தேன். இந்த எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போது 1 கப் அளவு இட்லி ரைஸு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் 1/2 கப் அளவு முழு உளுத்தம்பருப்பும் போட்டு 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. கழுவிட்டு ஊற்றிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ இது கூட தான் இந்த 3 மாவும் நம்ம சேர்த்து கலந்து புளிக்க வைக்க போகிறோம். 1/4 கப் அளவு ராகி மாவு, 1/4 கப் அளவு சோள மாவு, 1/4 கப் அளவு கம்பு மாவு 3த்தையும் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த அந்த வெந்தய தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. தோசை மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இது நல்லா 8 மணி நேரம் புளிக்கணுங்க. நல்லா புளிக்கட்டும். நான் இது முதல் நாள் நைட்டே இது போல் கரைச்சி அரைச்சி கலந்து எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் இது பார்க்கலாம். நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுனா கூட கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு நம்ம சுட ஆரம்பிக்கலாங்க. இப்போ இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நான் தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். கொஞ்சம் உடச்சக்கடலை, பூண்டு, புளி, உப்பு இதெல்லாம் வச்சு சேர்த்து அரைச்சி தாளித்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தோசை தவா அடுப்பில் போட்டுட்டு இரும்பு தோசைக்கல் போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி எல்லா இடமும் தடவிக்கலாம். தேய்ச்சிட்டு கல் நல்லா காஞ்சதும் 1/2 கரண்டி அளவு மாவு கல்லில் ஊற்றிட்டு நல்லா அழிச்சிக்கலாங்க. மெலிசாக இதை போல் அழிச்சிட்டு வெந்த பிறகு சுற்றிலையும் எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ லைட்டாக இப்படி செவந்த பிறகு திருப்பி போட்டுடலாங்க. பாருங்கள், சூப்பர் கலராக அழகாக கோல்டன் கலரில் வந்துச்சு. இப்போ இந்த பக்கமும் எண்ணெய் லைட்டாக இப்படி தெளிச்சிட்டு நல்லா அடிப்பக்கமும் வெந்த பிறகு நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. சூப்பரான மிக்ஸ்டு மில்லட் தோசை தயாராகிடுச்சுங்க. இதில் நான் 3 வகையான மாவு சேர்த்து கலந்து செய்திருந்தேன். இது இந்த மாவெல்லாம் சேர்த்து போட்டு கலந்து செய்திருக்கோன்னே தெரியாதுங்க. அவ்வளோ நார்மல் தோசை மாதிரியே அருமையாக சூப்பராக இருந்தது. எல்லாருமே சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சத்தான இந்த தோசை மிக்ஸ்டு மில்லட் தோசை நீங்களும் மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.